வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். உருளைக்கிழங்கு மஷ்ரூம் போட்டு இப்படி ஒரு மிளகறி செஞ்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய துண்டுகளை கட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூமும் கொஞ்சம் பெரிய துண்டுகளை கட் பண்ணிக்கோங்க. மிளகு அரை ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன், சாம்பார் வெங்காயம் 10, இஞ்சி ஒரு 7 துண்டுகள் எடுத்துக்கோங்க. பூண்டு அதே மாதிரி 7 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. சாம்பார் வெங்காயம் 10 எடுத்துக்கோங்க. தக்காளி 1, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு கடல் பாசி எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் 4 துண்டு, ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. விழுதான் அதை குக்கரில் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு 3 நல்ல பெரிய துண்டாக கட் பண்ணிக்கோங்க. 1 கப்பு மஷ்ரூம் அதையுமே சேர்த்து நல்லா கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விடுங்க. தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டு நல்லா குக்கரை மூடி 3 சவுண்டு வர வச்சு ஆவி அடங்கினதும் வடைச்சட்டியில் அரை குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டு இலை 2, பட்டை 2, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் போல் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு குக்கர்லேருந்து அந்த விழுத வடைச்சட்டியில் ஊற்றிடுங்க. நல்லா சுருளாக வதக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது சூப்பராக அருமையாக இருக்கும். அதே மாதிரி கொத்தமல்லி புதினாவை நீங்கள் அப்படியே குக்கரில் சேர்த்தும் நீங்கள் அரைக்காமல் கூட வேக விடலாம். அவ்வளோதாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாடை போக நல்லா சுருள வதக்கிட்டிங்கன்னா சூப்பராக அருமையாக உருளைக்கிழங்கு மஷ்ரூம் கறி ரெடி. ரொம்ப நல்லா இருக்கும். மட்டன் குழம்பை கூட தோற்கடித்து விடும் இந்த குழம்பு. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் உகந்ததாகவும் இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு கெட்டி தயிர் வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு மஷ்ரூம் சேர்த்து மிளகு கறி செஞ்சுருக்கேன். அப்புறம் தயிர் பச்சடி. அடுத்து இந்த பக்கம் வேர்க்கடலை சட்னி அரைச்சிருக்கேன். வெண்டைக்காய் பொரியல். அவ்வளோதாங்க இன்றைய சமையல். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.